Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த வீடியோ எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வீடியோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வீடியோவாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்படி என்ன சார் அந்த ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அதாச்சும் என் லைஃப்பில் நான் ஒரு பப்ளிகேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினச்சதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைமாக ஜஸ்டின் எட்வின் பப்ளிகேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இத்தனை நாள் யூடியூப்பில் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் என்னோட பப்ளிகேஷன்ஸ்க்குமே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். நம்ம பப்ளிகேஷனில் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணிருக்க புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் கைட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம கைடுக்கான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் கைடு. அதாச்சும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டு எழுந்து வருவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபீனிக்ஸ் கைடு தான் நம்மளோட கைட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் அமேசானில் சர்ச் பண்ணாலுமே வரும். ஆனால் அமேசானில் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் டேரெக்டாக கீழே திட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்கனாலும் கால் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக நிறைய ஆஃபர்ஸோடு நாங்கள் தரோம். ஸோ மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச டிஎன் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்கள் நினைக்கலாம், சார் ஆல்ரெடி மார்க்கெட்டில் நிறைய புக்ஸ் இருக்குது, நான் ஏன் சார் உங்கள் புக்கு வாங்கணும்? உங்கள் புக்கில் அப்படி என்ன சார் யூனிக்கான விஷயம் இருக்குது? சரி, நீங்கள் ஓப்பன் பண்ணிருக்கீங்க, எல்லாம் ஓகே. அப்போ நிறைய விஷயங்கள் இருக்கா சார்? இருக்க சேம் ஆன்சர்ஸ் அது மட்டும் தான் இருக்கா அப்படின்னா கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் புக் காமிக்கிறேன். நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே ப்ரைஸ் தான். 2 புக் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஒன்று வந்து மேப் ப்ராக்டிஸ் புக், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் கைட். இதுக்குள்ளார உங்களுக்கு வந்து எல்லா ஆன்சர்ஸுமே இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மேப் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே வந்துட்டு இதில் பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா 2 புக்குமே செப்பரேட்டாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வேணாலுமே தனியாக வாங்கிக்கலாம், இது வேணாலுமே தனியாக வாங்கிக்கலாம். ஆனால் காம்போ ஆஃபரில் 2தோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தனித்தனியாக வாங்குறப்ப கொஞ்சம் அதிகமாக வரும், அவ்வளோதான் வித்தியாசம். அது இல்லாமல் நீங்கள் என் பப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து பார்த்து வாங்குறதுனால ஃபர்ஸ்ட் 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீ புக்ஸ் தரேன். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணிவிட்டு உடனே எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்துட்டு ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து புக் சென்ட் பண்ணுறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த ஆஃபர்லாம் விட்டுறாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறமே மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னை ட்ரஸ்ட் பண்ணி வாங்குறீங்க. உங்கள் எல்லாருக்குமே மார்க்கெட்டில் இருக்கிறத விட பெஸ்ட்டான ப்ரைஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வேறு என்ன சார் ஃபீச்சர்ஸ் இருக்குது? ஓகே, 2 புக்கு தரீங்க, இது ஓகே சார் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த 2 புக்குக்கான ஆன்லைன் பிடிஎஃப் காப்பி இதுங்க உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ஆன்லைன் பிடிஎஃப் காப்பி வந்து உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்க, இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு தான். இதில் வந்து நீங்கள் பார்க்குறப்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதான் ஃபீனிக்ஸ் சோஷியல் சயின்ஸ் கைட், நம்மளோட கைட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆத்தர், உங்களுக்கு வந்து டவுட் இருக்கலாம், சார் யார் சார் ஆத்தர்? நீங்கள் தான் ஆத்தரா? நீங்கள் வந்து மேக்ஸ் டீச்சர் ஆச்சு அப்படின்ட்டு. அதனால தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க தான் இந்த புக்கோட ஆத்தர், ஜோசஃபைன் எம்ஏ எம்ஃபில் பிஎட் ஹிஸ்ட்ரி. அப்பா, இவங்க வந்து படிப்புக்காகவே ஒரு 10-15 வருஷம் செலவு பண்ணிருப்பாங்க போல். அது இல்லாமல் இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் மோர் தென் 25 இயர்ஸ், நிறைய சென்டம் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க மேக்ஸிமம், அதாவது ஒரு மார்க்கிங் ஸ்கீம் எப்படி இருக்கும், இவங்க வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் தான்ப்பா, இந்த ஆன்சர் இருந்தால் போதும், ஆன்சர் அவங்க ஃபுல் மார்க் கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே, அதாவது வந்து ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கலாம், நீங்கள் வந்து மீடியமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் டாப்பர்ஸாக இருக்கலாம், யாருனாலுமே இந்த ஆன்சர் இதை எழுதுனா ஃபுல் மார்க் அந்த டீச்சர் கொடுத்தே ஆகணும். அந்த லெவலில் நல்லா யோசித்து கண்டென்ட் வந்து ரெடி பண்ணிருக்கோம். அது இல்லாமல் இன்னொரு ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரை பற்றி நான் பேசியே ஆகணும். டிசைனர், லேஅவுட் ஆர்டிஸ்ட். லேஅவுட் ஆர்டிஸ்ட்னா இதை ஃபுல்லாக டைப் பண்ணவங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்களாம் நினைக்கலாம், சார் இவங்க பேர்லாம் ஏன் சார் இன்க்ளூட் பண்ணுறீங்க, எந்த புக்லையும் இன்க்ளூட் பண்ணலையே, ஏன் டிசைனர் பேர், லேஅவுட் ஆர்டிஸ்ட் இவங்களோட பேர்லாம் கொடுக்கணுமா என்ன சார் அப்படின்னா, கண்டிப்பாக மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எதனால் அப்படின்னா, இது வந்து எனக்கு பர்சனலாக ஃபீல் பண்ண ஒரு விஷயம். நான் முன்னாடி வேலை பார்த்த இடத்துல மோர் தென் 8 புக்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சிபிஎஸ்சி 10th எடுத்துக்கிட்டோம்னா அதில் 4 புக்ஸ் வந்து தமிழை தவிர மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், எஸ்எம்இன்னு போட்டு என் பேர் போடுங்க சார், அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கக்னேஷனாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு கம்மியான அமௌண்ட் மட்டும் கொடுத்துட்டு அதெல்லாம் போட முடியாது அப்படின்ட்டாங்க. யார் பேருமே போடல, என் பேரும் போடல.
அப்போ அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இவ்வளோ நம்ம ஒர்க் பண்ணுறோம், காசை தாண்டி நமக்கு ஒரு ரெக்கக்னிஷன் வேணுமே அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அந்த வந்துட்டு இந்த புக்கை பார்க்குறப்பலாம் இது நம்ம புக்கு, ஆனால் வெளியில் தெரில. இப்போ யார்கிட்டயாச்சும் நம்ம போய் சொன்னால் கூட என்னப்பா சும்மா போய் சொல்லாதப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கலைங்கிற ஒரு மிகப்பெரிய பெயின் எனக்குள்ளார இருந்துகிட்டே இருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நான் மேக்ஸ் தாண்டி மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்காகவும் உழைச்சேன். அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து நான் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஆகும். ஒன்றுத்துக்கும் எனக்கு தீபாவளி, சண்டே, நைட்டு எதுவுமே இல்லாமல் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஆனால் அந்த ஹார்ட் ஒர்க்குக்கான ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கவே இல்லை. எனக்கு தான் கிடைக்கல. எனக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்க. ஏன்னா நீங்கள் பார்க்குற ஒரு தம்ப்நெயில், அதுக்கப்புறம் புக்கோட ஃபஸ்ட்டு பேஜ் உங்களுக்கு காமிச்சல. ஸோ இந்த புக்கோட ஃபஸ்ட்டு பேஜ், பேக், இது எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணது சாமுவேல் தான். அதுக்கப்புறம் இந்த என்டையர் புக்குமே டைப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பவன் கௌஷிக். இவங்க 2 பேரும் இல்லைனா இந்த புக் வந்து ஒரு கம்ப்ளீட்டே ஆயிருக்காது. ஸோ இவங்களோட உழைப்புக்கான ரெக்கக்னேஷன் நம்ம கொடுக்கணும். மற்றவங்க தான் நமக்கு பண்ணல. ஸோ நம்ம கிட்ட வரவங்களுக்கு நம்ம பண்ணுறோம், கண்டிப்பாக அவங்களுக்கான ரெக்கக்னேஷன் நம்ம கொடுக்குறோன்னு தான் எல்லாரோட பேருமே நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரீசன். அதுக்கப்புறம் ISBN நம்பர், இது வந்து ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணி தான் நான் ஒரு ப்ராசஸுமே பண்ணிருக்கேன். ISBNல இந்த புக் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த நம்பரை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணி வேணாலுமே பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வேணால் நீங்கள் வந்து இதான் என்னோட மொபைல் நம்பர் as well as வாட்ஸ்அப் நம்பர், அப்புறம் UPI நம்பர். இதுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ஸில் நான் வந்து பண்ணித்தரேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 250, அதுக்கப்புறம் 500 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்குமே மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது. மார்க்கெட்டில் இருக்கிறத விட பெஸ்ட்டான ப்ரைஸில் உங்களுக்கு வந்து தரேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வாங்க நான் வந்துட்டு உங்களுக்கு புக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறப்பே. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மைண்ட் மேப் இருக்கும். மைண்ட் மேப் வந்து உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு, இப்போ டாப்பர்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு ரீகால் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ லேர்னராக இருக்கீங்க அப்படின்னா இதை மட்டுமாச்சு பார்த்துட்டு போயிட்டு ஏதோ ஒன்று இதில் இருக்கிறது எழுதி வச்சிங்கன்னா போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மார்க் சூப்பராக வரும். ஸோ அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கொஷன்ஸ் வித் ஆன்சர் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். ஆன்சர் இன் ப்ரீஃப், அதாவது ஒரு கொஷனுக்கான ஆன்சருமே வந்துட்டு கன்சைஸ்டாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் எழுதவே வேண்டாம், இது வந்துட்டு போதுமான அளவு, இதுவே உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு லெவலில், கரெக்டான லெவலில் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதே மாதிரி தான் மேப் புக். இந்த PDF காப்பியுமே உங்களுக்கு வந்து நாங்கள் சென்ட் பண்ணிவிடுவோம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து எப்பயாச்சும் நீங்கள் ஃபோன்லேயே பார்க்கணும், இல்லை லேப்டாப்பில் படிக்கணும், நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப நீங்கள் இந்த ஆன்லைன் காப்பி யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட ஒரு சூப்பரான விஷயம் நம்ம கைடில் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன சார் அப்படின்னா, ஒரு லெசனுக்கு பக்கத்துலையும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு QR கோட் ஸ்கேனர் கொடுத்துருப்போம். இந்த QR கோட் ஸ்கேன், இந்த வீடியோ லெசனை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த லெசனுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மார்க்கெட்டில் வேறு எந்த கைடுமே இல்லை. அவங்க வச்சுருப்பாங்க, அவங்க வந்து கவர்மெண்ட்டோட QR கோட் ஸ்கேனர் தான் வச்சுருப்பாங்க. நம்ம QR கோட் ஸ்கேனர் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒரு டீச்சர் டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க. இருங்க நான் வந்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டீச்சர் டீட்டெயில்டாக வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவாங்க. ஸோ ப்ரெசன்டேஷன் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து இன்னொரு ஃபீச்சர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம கைடு நீங்கள் வாங்கினீங்கன்னா, ஸோ நம்ம கைடு வாங்கிறதுக்கான ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்லைன் PDF காப்பி அதுவுமே நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து 2 புக் கிடைக்கும். காம்போ ஆஃபரில் ரொம்ப மினிமம் ப்ரைஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ஃப்ரீயாகவே தரோம். அதுக்கப்புறமே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்மள்ட்ட டைரெக்டாக வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ப்ளஸ் உங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜஸ் மட்டும் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது ஒரு 50 to 60 rupees அந்த ரேஞ்சில் வரலாம். ஸோ அதர் தேன் உங்களுக்கு வந்து புக்கில் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஒரு சாப்டருக்குமே வந்து உங்களுக்கு QR கோட் ஸ்கேனர் இருக்கும். அது நீங்கள் ஸ்கேன் பண்ணி வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். 2 புக் காம்போ ஆஃபரும் இருக்குது. 2 புக் நீங்கள் தனித்தனியாக வேணாலுமே வாங்கிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு முழுசாக நம்புகிறேன். இப்போ நீங்கள்லாம் நினைக்கலாம், என்ன சார் எடுத்தோடனே 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்டுக்கு மட்டும் பண்ணிட்டீங்க, CBSE ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுவும் இல்லையா? ஜோசா கைடன்ஸ்லாம் நாங்கள் நிறையா பார்க்குறோம், உங்களை ஃபாலோ பண்ணுறோம், எங்களுக்கு எந்த ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு புக்ஸோ கைடோ நீங்கள் வந்து லான்ச் பண்ண மாட்டீங்களா அப்படின்னா உங்கள் 2 பேருக்கு இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்கமிங் வீடியோஸ் என்னென்ன, அப்கமிங் புக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து கிளாஸ் 10th மேத்தமெட்டிக்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி ஆகிட்டே இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃப்ரம் போர்ட்ஸ் டு பிடெக் பிரிட்ஜ் கோர்ஸ் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் சீரிஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ ஜோசா கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே, இன்ஜினியரிங் படிக்க போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த ஒரு கைட் வந்து ரொம்ப 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 ஒரு சர்வைவல் கிட்டாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 12th இருக்க சிலபஸ் எதெல்லாம் லிங்க் ஆகிருக்கு, அதனுடைய எக்ஸ்பான்ஷன் எந்த லெவலில் இருக்கும், எதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டாக முன்னாடி தெரியாது. அங்கே போனோன்னே ரொம்ப கஷ்டப்படுவீங்க. போன வருஷமே என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் எடுங்க சார்னு கேட்டிருந்தாங்க. இப்போயுமே என்ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு நான் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து பேக்லாக்ஸ்லாம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் ப்ரிப்பரேஷனோட போகணும். ஓகே இதெல்லாம் தான் கேட்பாங்க. ஸோ நம்ம 12th படித்த இந்தந்த விஷயங்கள்லாம் நமக்கு இந்த லெவலில் எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்போ நம்ம 12th மேக்ஸை இன்னொரு தடவை ரீகால் பண்ணணும், எதெல்லாம் ரீகால் பண்ணணும், எப்படி ரீகால் பண்ணணும், எல்லாமே டீட்டெயில்டாக இந்த கைடில் இருக்கும். ஸோ வால்யூம் 1 பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும், ரொம்ப டீட்டெயில்டாக இருக்காது. அதாவது ஒரு பேசிக்காக 12th மேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து இன்ஜினியரிங் மேக்ஸ், இதை வந்து கம்பேரிசன் பண்ணி ஒரு சில பேசிக்கான கொஷின்ஸ் இருக்கும். இதுவே வால்யூம் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா டாப் என்ஐடி கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கும். மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து இந்த டாபிக்ஸ்லாம் கவர் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இதெல்லாம் பேசிக், அதாச்சும் செமஸ்டர் வைஸ் மாறலாம். ஆனால் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு மாறலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் தான் நீங்கள் மேக்ஸ் படிப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட கோர், நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்களோ, எந்த பிரான்ச் எடுத்திருக்கீங்களோ அதை பற்றி தான் டீட்டெயில்டாக படிப்பீங்க. இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி வந்து உங்கள் லைஃப் போயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு நான் கொடுக்குற இந்த சர்வைவல் கிட்லேருந்து எந்த செமஸ்டர் வேணாலும் மாறலாம். ஸோ அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. என்ன சார் நீங்கள் வந்து 4 இயர் சீரிஸ் இருக்குன்னு சொன்னீங்க, எங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் நினைக்கலாம். என்ஐடி திருச்சியில் ஃபஸ்ட் இயரில் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் இயரில் உண்டு. அதுவே என்ஐடி கேலிக்கட்டில் செகண்ட் செமஸ்டர்லேயே உண்டு. இந்த மாதிரி நிறைய மாறி மாறி இருக்கும். ஆனால் நான் கொடுக்குற கான்செப்ட் கண்டிப்பாக இருக்கும் மை டியர். ஸோ ஏதோ ஒரு செமஸ்டரில் கண்டிப்பாக நான் கொடுக்குற எல்லா டாபிக்ஸுமே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கம்பேரிசனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இது ரிலீஸ் ஆகிறப்ப திரும்ப ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கைட் கம்ப்ளீட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பருமே இருக்குது, அதுக்கும் மெசேஜ் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மை டியர் பேரண்ட்ஸ். இதனால் வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இதுக்கப்புறமும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மை டியர் பேரண்ட்ஸ்.